பெரிய ரோபாட்டிக் இன்ஜினியர் ஆவ. சரி பவி, உன்னோட கனவு என்ன? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் என்ன ஆகணும்னு நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு டாக்டர் ஆகணும். எனக்கு போலீஸ் ஆகணும். அர்ச்சனா, உனக்கு? ஐயோ, எனக்கு 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 என்ன ஆகணும்னு தெரியலையே. அப்ப நான் வேஸ்டா? அதுல ஒண்ணு தப்பில்ல அர்ச்சனா. உனக்கே ஒரு நாள் என்ன ஆகணும்னு தெரியும். அதுக்காக நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, சரியா? நாங்களாம் சொல்லிட்டோம்ல, இப்ப நீ சொல்லு பவி. ரமா பாட்டி மாதிரி பெரிய பிசினஸ் விமன் ஆகணும். எப்படியும் நீங்க எல்லாரும் ஏதோ ஒண்ணு படிச்சு வேற வேற வேலைக்கு போயிடுவீங்க. அப்புறம் பாட்டி உருவாக்குனத யாரு காப்பாத்துறது? அதான் எனக்கு பாட்டி மாதிரி ஆகணும்னு ஆசை. நானும் பெரிய பிசினஸ் விமன் ஆகி பாட்டியோட கம்பெனிய பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும். அதான் என் கனவு. சூப்பர் பவி. சரி, போலாமா? போலாம். போலாம். ஏய், என்னது இதெல்லாம்? ட்ரெஸ்ஸுமா? ட்ரெஸ்ஸா? யாருக்கு? அர்ஜுனுக்கு தான் அத்தை. அவனுக்கு நாளைக்கு பர்த்டே இல்ல, அதான் கடைக்கு போய் புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். பாத்தீங்களாமா, நீங்க கூட என் பர்த்டேவை மறந்துட்டீங்க. ஆனா பவி தான் அதை கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கா. யாருடா மறந்தா? உன் அம்மா எனக்கு தெரியாதா உனக்கு எப்ப பிறந்த நாள்னு? உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பவி தானே என்ன ட்ரெஸ் எடுக்க கூட்டு போனா, அது பெரிய விஷயம் தானே. மா, அண்ணனுக்கு பவி தான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணா. நம்ம கூட போனா அண்ணன் அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லுவான்ல. ஆனா பவி எதை எடுத்து கொடுத்தாலும் ஓகேன்னு சொல்றாமா. ஆமா அத்தை, அர்ஜுனுக்கு ஷூ, ட்ரெஸ், வாட்ச்னு எல்லாத்தையும் பவி தான் செலக்ட் பண்ணா. எங்க கிட்ட ஒப்பீனியன் கூட கேட்கல அத்தை. பாத்தீங்களா, உங்களுக்கு தான் டேஸ்டே கிடையாது. நீங்களா இருந்திருந்தா ரெட் கலர் ட்ரெஸ்ஸுக்கு பச்சை கலர் ஷூ எடுத்திருப்பீங்க. உங்ககிட்ட எப்படி ஒப்பீனியன் கேட்க முடியும்? ஆனா பவி அப்படி இல்லை. அவ எல்லாத்தையுமே ரொம்ப சரியா தான் செய்வா. அதனாலே நானும் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டேன். என்ன நீ அர்ஜுன் பவிக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றான்? ஏய், உனக்கு என்ன அவ்ளோ திமிரா? எங்க கிட்ட சொல்லாம நீ என்னடி இவனை கூப்பிட்டு ட்ரெஸ் எடுக்க போறது? இல்ல அத்தை. பேசாதடி. இன்னொரு தடவை அர்ஜுன் விஷயத்துல தலையிட்ட பிச்சிடுவான் உன்னை. இப்ப எதுக்குமா பவியை திட்டுறீங்க? வாய் மூடுறா. அவ ட்ரெஸ் எடுத்து தந்ததும் நீ அப்படியே சப்போர்ட்டுக்கு வந்துட்டியா? அப்போ உன் அம்மா நான் இங்க எதுக்குடா இருக்கேன்? முதல்ல அதெல்லாம் தூக்கி எறி. என்னாச்சு? அர்ஜுன் பர்த்டேக்கு பவி ட்ரெஸ் எடுத்து தந்தா. அதுக்கு அம்மா திட்டுறாங்க. அதுல என்ன தப்பு? ஏன் கை எல்லாத்துக்கும் கோபப்பட்டு இருக்க? ஓ, பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க தான் என்கிட்ட கார்டு வாங்கிட்டு போனீங்களா? ஆமா சித்தப்பா. பரவாயில்லையே, நாங்களே மறந்துட்டோம். நீ அர்ஜுன் பர்த்டேவை ஞாபகம் வச்சிருக்கியே. நான் தான் ஸ்கூல் ரெக்கார்ட்ல பார்த்தேன்ல. சித்தப்பா, நாளைக்கு அர்ஜுன் பர்த்டேவை நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும். அதுக்கு என்ன, பண்ணிட்டா போச்சு. ஏண்டா மத்த எல்லாத்துக்கும் எங்களையே குறை சொல்றியே? அத்தை இப்படி இருக்கும்போது இவ என்னமோ பர்த்டே கொண்டாடணும்னு சொல்றா, நீயும் சரின்னு தலையாட்டுற. அறிவில்லை உனக்கு? ஆமாம் அம்மா, அம்மாக்கு முடியாம இருக்கிறப்ப வீட்ல நம்ம இப்படி எல்லாம் கொண்டாடிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? அர்ஜுனுக்கு பர்த்டே கொண்டாட வேணான்னு நான் சொல்லல. ஆனா அம்மாக்கு குணமானதுக்கு அப்புறம் அதை பண்ணிக்கலாமே.
ஜோதி, அத்தை மட்டும் இப்ப நார்மலா இருந்திருந்தா இவன் பர்த்டேவை கொண்டாடாம விட்டுருப்பாங்களா? என்ன பேசுறீங்க? இப்ப பவி அந்த இடத்துல இருந்து அதை கொண்டாடணும்னு ஆசைப்படுறா. எனக்கு தெரிஞ்சு அதுல எந்த தப்பும் இல்ல. என்ன கேட்டா இந்த பர்த்டேவை நாம செம்மையா கொண்டாடணும். அதுவே கூட அத்தை கியூர் ஆகி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ சும்மா இருடா. எல்லாம் அத்தை குணமானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அக்கா, உனக்கு இப்ப அத்தை மேல அக்கறையெல்லாம் இல்ல. பவி சொல்லி அர்ஜுன் பர்த்டேவை கொண்டாடணுமான்னு யோசிக்கிறேன். கரெக்டா? அப்படியாம்மா? அப்ப நான் பர்த்டே கொண்டாடுறது உங்களுக்கு பிடிக்கலையாம்மா? சச்சே, அப்படியெல்லாம் இல்லடா. ஏன் புள்ள பிறந்தனால நான் கொண்டாடக்கூடாதுன்னு நினைப்பேனா? அதுவும் இவளுக்காக. அப்புறம் என்ன, நான் முடிவு பண்ணிட்டேன். அர்ஜுனோட பர்த்டேவை சூப்பரா செலிப்ரேட் பண்ணி ஆகணும். பவி, நீ எல்லா ஏற்பாடையும் பண்ணு. நாளைக்கு வீடு களை கட்டணும். ஓகேவா? ஓகே சித்தப்பா. ஹம். ஏன்மா இப்படி பண்றீங்க? இது என் பர்த்டேக்கு பவி எடுத்து கொடுத்த ட்ரெஸ்மா. பெரிய Dress அத அவ எடுத்து கொடுத்துட்டாளா? இவ அதை எடுத்து வச்சுக்கிட்டு அழகு பார்த்துட்டு இருக்கான். டேய், அன்னைக்கு உன்கிட்ட என்னடா சொன்னேன்? அவ கூட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? அதையும் மீறி அவ கூட பழகிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? நான் பவி கூட பழகவேன்னு அர்த்தமா? இப்போ உங்களுக்கு என்ன? இப்போ நான் பவி கூட பேசுறதுனால உங்களுக்கு என்னமாச்சு? இப்ப எதுக்கு எப்ப பார்த்தாலும் அவ கூட சேர வேணாம்னு சொல்லிட்டே இருக்கீங்க? இப்ப அவ என்னமா தப்பு பண்ணா? இதே மாதிரி பவி கூட பேசாதன்னு பாட்டிக்கிட்டயோ வேணு மாமா கிட்டயோ உங்களால சொல்ல முடியுமா? அப்ப நான் பேசுறதுல உங்களுக்கு என்னமா வந்துச்சு? பாத்தியா பாத்தியா, நீ இப்படிலாம் என்னை எதிர்த்து பேசியிருக்கியா? ஆனா இப்ப பேசுற. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவதான்டா. அவ கூட நீ சேர ஆரம்பிச்சதுல இருந்துதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிற. இதுக்கு முன்னாடி எல்லாம் அம்மா சொன்ன பேச்ச கேக்குற நல்ல புள்ளையா தானே இருப்ப. இப்பவும் நான் அப்படிதான் இருக்கேன். ஆனா பவி கூட பழகாதன்னு நீங்க சொல்றது மட்டும் என்னால ஏத்துக்க முடியாதுமா. ஐயோ, உனக்கு புரிய மாட்டேங்குதுடா. அவ கூட சேர்ந்தா நீ வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. உனக்கு ஃபாரின்ல போய் படிக்கணும்னு தானே ஆசை. அவ கூட சேர்ந்தா அந்த ஆசையை நிறைவேறாம போயிடும். புரியலையா உனக்கு? அந்த பவித்ரா ஒரு ராசி இல்லாதவ. அவ அப்பா அம்மாவே அவ பிறந்ததும் இறந்து போயிட்டாங்க. நல்லா இருந்த உன் பாட்டியும் அவ வீட்டுக்கு வந்ததும் கோமாவுக்கு போயிட்டாங்க. இப்ப சொல்லு, அவ கூட சேர்ந்தா நீ உருப்பட முடியுமா? அக்கா, நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். சின்ன புள்ள அவன் கிட்ட என்ன பேசணும்னு விவசாயம் இல்லையாக்கா உனக்கு? அர்ஜுன், நீ வெளியேற. நமக்கு ஒரு வேலை இருக்கு. நான் இப்ப வந்துடுறேன். சரி மாமா. கீருக்கு பிடிச்சு போச்சாக்கா உனக்கு? சின்ன பையன் கிட்ட போய் பவித்ரா ராசி இல்லாதவ, அவ கூட இருந்தா உருப்பட மாட்டேன்னு அவன் மனசுல தப்பான எண்ணத்தை விதைச்சிட்டு இருக்க. குழந்தைங்க அவங்க பேசி சிரிச்சு ஒன்னா விளையாடதான் செய்வாங்க. உனக்கு பவிய பிடிக்காதுன்றதுக்காக அவன் மனசை ஏன் நஞ்சாக்குற? ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. குழந்தைய கட்டுப்பாடோட வச்சிருக்க நினைக்கலாம். அதுக்குன்னு அவங்கள கட்டுப்படுத்தி வைக்கணும்னு நினைக்க கூடாது. அப்புறம் அதுவே அவங்களுக்கு பெத்தவங்க மேல வெறுப்பா மாறிடும். இனிமேலாவது அர்ஜுன் கிட்ட இப்படி எல்லாம் பேசாத. நான் பவி கூட பழகவேன்னு அர்த்தமா? இப்போ உங்களுக்கு என்ன?
பவி கூட பழகாதன்னு நீங்க சொல்றது மட்டும் என்னால ஏத்துக்க முடியாதுமா. உனக்கு பவியை பிடிக்காதுன்றதுக்காக அவன் மனசை ஏன் நஞ்சாக்குற? என்ன சரிதா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல. ஏய், என்னாச்சு, அலூரியா? ஏய் சரிதா, உன்னதான் கேக்குறேன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்னங்க, அர்ஜுன் இருக்கான்ல, பவித்ரா கூட பழகாதன்னு சொன்னதுக்கு என்னையே எதிர்த்து பேசிட்டு போறாங்க. இது வரைக்கும் என்னைக்காவது அவன் அப்படி பேசியிருக்கானா? இதுல வேணும் வேற. இப்படியே அர்ஜுன் கிட்ட பேசிட்டு இருந்தா அவனுக்கு ஒன்னு பிடிக்காம போயிடுன்னு வேற சொல்றான். அப்போ அதுக்கு என்னங்க அர்த்தம்? அந்த பவித்ரா என் புள்ள என்கிட்ட இருந்து பிரிச்சிடுவான்னு தானே அர்த்தம். இங்க பாரு, இப்ப எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆவற? இன்னைக்கு எப்படிங்க அமைதியா இருக்க முடியும்? எனக்கு பயமா இருக்குங்க. போற போக்க பார்த்தா அர்ஜுன் மனசு கழிச்சு நாளைக்கு அவளே இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துருவா போல இருக்கு. யாருங்க அந்த பாரதி? நம்ம வீட்டுல வேலைக்காரனா இருந்தவன், அவனுக்கு பிறந்த இவளா நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றது? அப்படி மட்டும் ஒண்ணு நடந்ததுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. அடுத்த நிமிஷமே நான் என் உயிரை விட்டுருவேன். ஏய் சரிதா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அந்த மாதிரிலாம் ஒரு நாளும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அப்படின்னா இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. ஒவ்வொரு நாளும் அர்ஜுன் அவகிட்ட பேசி பழகிறத பார்த்துட்டு என்னால அமைதியா இருக்கவே முடியல. சரி, நீ சொல்லிட்டல்ல, இதுக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன். நீ பொறுமையா இரு. ஏய், எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? டெக்கரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்ன விட்டு நீங்க மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க? உன் பர்த்டேக்கு டெக்கரேட் பண்ண உன்னை எப்படி கூப்பிட முடியும் அர்ஜுன்? அதுக்காக என்ன விட்டு தனியா பண்ணுவீங்களா? தள்ளிப்போங்க, நானும் வரேன். அண்ணனுக்கு எவ்வளவு நல்ல மனசு. வெவ ஆமா ஆமா, என்ன நக்கலா? சேச்சே, ஒன்னு போய் நக்கல் பண்ண முடியுமா அர்ஜுன்? அதுவும் நீ வேற பவிக்கு செம்ம க்ளோஸ். உன்னை ஏதாச்சும் சொன்னா பவி வேற சப்போர்ட்டுக்கு வந்துருவா. எதுக்கு வம்பு? ஏய், இப்ப என்னையும் சேர்த்து நக்கல் எடுக்கிறீங்களா? அர்ஜுன், உன் பர்த்டே முடிஞ்ச உடனே இவங்கள ஒரு வழி பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கே நான் பண்ணிட்டா போச்சு. ஏய், சாப்பிட கூட வராம எல்லாரும் இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க அர்ஜுனோட பர்த்டேக்கு டெக்கரேஷனுக்கு ரெடி பண்றோம். அதெல்லாம் சாப்பிட்டு வந்து பண்ணிக்கலாம் வாங்க. நாங்க இத ரெடி பண்ணி முடிச்சிட்டு தான் வருவோம். நீங்க வேணா சாப்பாடு இங்க கொண்டு வாங்க. எதுக்கு அவங்களுக்கு கஷ்டம்? நாமளே போய் சாப்பிட்டு வரலாமே. சித்தியும் அத்தையும் பாவம் இல்லையா? ஏய், நீ உன் வாய மூடு. எங்க பசங்களை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ வா ஜோதி, நாமளே போய் சாப்பாடு எடுத்துட்டு வருவோம். பவி, குட் ஜாப். நீ என்ன சொன்னாலும் அதுக்கு அவங்க எதிராக தான் செய்வாங்க. இதை வச்சு இவங்களை என்ன வேலை வேணாலும் வாங்கிக்கலாம். இந்தாங்க, நாங்களே ஊட்டி விடுறோம். சாப்பிட்டுக்கிட்டே நீங்க வேலையை பாருங்க.
பவிக்கே ஊட்டி விடுங்கம்மா, அவளும் சாப்பிடணும்ல. ஏன் அவளுக்கு என்ன கை இல்லையா? வேணும்னா அவளே போட்டு திங்கட்டும். நீ முதல்ல சாப்பிடு. இந்தா. அக்காவுக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தியே வராது. ச்சே, நாமளே போய் பவிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஊட்டுவோம். அம்மா, அந்த பவுல கொடுங்க. எதுக்குடா? அதான் நான் ஊட்டி விடுறேன்ல. பரவாயில்ல, கொடுங்கம்மா. பவி, இந்தா நீ சாப்பிடு. நீ சாப்பிடு அர்ஜுன். இல்ல பரவாயில்ல, நீ சாப்பிடாம இருக்க, எனக்கு வயிறு ஃபுல்லாச்சு. இந்தா நீ சாப்பிடு. டேய், நான் உனக்கு தானடா எடுத்துட்டு வந்தேன். எதுக்குடா அவளுக்கு கொடுக்குற? அதனால என்ன, நம்ம வீட்டு சாப்பாடு தானே. அர்ஜுன், நானே சாப்பிட்டுக்கிறேன். அம்மாவும் அத்தையும் எங்களுக்கு ஊட்டுறப்போ உனக்கு ஊட்ட நான் இல்லையா? நீ வேலையை மட்டும் பாரு, நான் ஊட்டுறேன். பரவாயில்லையே, நாம இல்லைனாலும் பவிக்கு அர்ஜுன் எப்பவும் துணையா இருப்பான். இனிமே அவளை நினைச்சு பயப்பட தேவையில்லை. என்ன நீ திடீர்னு வெளில கிளம்பி போனீங்க? எங்க போயிட்டு வரீங்க? அம்மா, இது என்ன? சொல்றேன், நீ என் கூட வா. அர்ஜுன், இங்க பாத்தியா அம்மா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு? என்னதுமா? பிரிச்சு நீயே பாரு. புது ட்ரெஸ் எனக்கா? பின்ன வேற யாருக்கு? உனக்காகவே பிராண்டட் ஷோரூமுக்கு போய் அங்க இருக்கிறதுலயே காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா. சரி, இதுதான் நாளைக்கு உன் பர்த்டேக்கு போட்டுக்கணும். ஓகேவா? என்னம்மா சொல்றீங்க? நான் தான் பவி கூட போய் ஆல்ரெடி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டேனே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ இதே போட்டுக்கோ. இதுதான் உனக்கு நல்லா இருக்கும். இல்லம்மா, பவி எனக்காக ஆசையா இந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணா. நான் அதை தாமா போடணும். டே அர்ஜுன், உனக்காக உங்க அம்மா ஸ்பெஷலா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை விட்டுட்டு அவ எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் போடுவேன்னு சொல்லுவியா? என்னடா இது? இத பாரு, நல்லா ரிச்சா பர்த்டே அன்னைக்கு இப்படி தானே போடணும். இல்ல அத்தை, எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை தான் பர்த்டேக்கு போடணும்னு தோணுது. ஏய், என்னடா நீ? உன் அம்மா ஒருத்தி உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ எவ்வளவு எடுத்துட்டு வந்ததை போய் போடுவேன்னு அடம் பண்ணிட்டு இருக்க. வா, அவ எவ்வளோ ஒருத்தையெல்லாம் கிடையாது, நம்ம பவித்ராமா. ஏமா எப்ப பார்த்தாலும் பவித்ராவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் ஒன்றும் நான் நல்லா இல்லைன்னு சொல்லலை. பர்த்டேக்கு பவி எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸை தானே போடுறேன்றேன். அதுல என்னமோ தப்பு? அப்போ உனக்கு என்ன விட அவ முக்கியமா போயிட்டால? அப்படி நான் சொல்லவே இல்லையே. நான் எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸ போட மாட்டேன்னு சொல்றதே என்ன விட உனக்கு அவதான் முக்கியம்னு சொல்ற மாதிரி இருக்கு. இங்க பாரு அர்ஜுன்,
உனக்காக நான் ஆசைப்பட்டு 4-5 கடை ஏறி இறங்கி இந்த Dress எடுத்துட்டு வந்தேன். அதை பத்தியெல்லாம் உனக்கு கவலையே இல்லைல்ல? அப்போ உன் அம்மா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போயிட்டேன்ல? யாமா இப்படி பூமர் மாதிரி பண்றீங்க? என்னது பூமரா? இந்த மொக்க விஷயத்துக்கெல்லாம் இப்படி எமோஷனல் ஆகி பேசினா அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ என்ன உங்களுக்கு? நான் பர்த்டே அன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போடணும், அவ்வளோதானே? சரி போடுறேன். ஆனா நான் கேக் வெட்டுறப்ப பவி எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் போடுவேன். ஈவினிங் இந்த ட்ரெஸ்ஸை நான் போடுவேன். இதுக்கு மேலே என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அப்படி ஃபோர்ஸ் பண்ணீங்க எனக்கு இந்த பர்த்டேவே வேணாம். எனக்கு இப்போ தூக்கம் வருது, நான் போய் தூங்க போகிறேன்.